பொதுவா நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது, அதுக்கான டிக்கெட்ஸ வந்து ஒண்ணு ஆன்லைன்ல புக் பண்ணிக்குவோம். இல்லன்னா வந்து டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்துக்குவோம். இப்ப ஆன்லைன் புக்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒன்லி வந்து ரிசர்வ்டு டிக்கெட்ஸ். நம்ம வந்து முன்பதிவு செஞ்சு தான் ஆன்லைன்ல புக் பண்ணி முடியும். அன்ரிசர்வ்டு வேணும்னா ஒன்லி வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க இருக்க டிக்கெட் கவுண்டர்ல தான் டிக்கெட் எடுத்துக்க முடியும். இப்போ அப்படி டிக்கெட் எடுக்க போகும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நெறைய கூட்டமா இருக்கும். அப்படி கூட்டமா இருக்கும்போதே நம்ம லைன்ல நின்னு நெறைய தடவ வந்து ட்ரெயின மிஸ் பண்ணியிருப்போம். இப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே, யூஆர் டிக்கெட்ஸையும் ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி யூடிஎஸ்ன்ற ஆப்ப வந்து ரயில்வேஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அன்ரிசர்வ்ட் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் யூடிஎஸ்ன்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கிறது மூலமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஆன்லைன் டிக்கெட் போலவே யூஆர் டிக்கெட்ஸையும், அதாவது முன்பதிவில்லாத சீட்டுகளை ஃபோன்லேயே புக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம முதல்ல வந்து பிளே ஸ்டோர் போய் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா முதல்ல வந்து ஜேர்னி டிக்கெட் இருக்கும். அதுக்கடுத்து கியூஆர் புக்கிங், குயிக் புக்கிங், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நார்மல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முதல்ல ஜேர்னி டிக்கெட் போகணும். ஜேர்னி டிக்கெட் போட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பேப்பர் அண்ட் பேப்பர்லெஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதாவது பேப்பர்லெஸ்னா டிக்கெட் வந்து பேப்பரில் இருக்காது, ஃபோன்லேயே வச்சுக்கலாம். நம்ம வந்து டிடிஆர் வந்து செக் பண்ண கேட்டால் கூட இதை நம்ம ஃபோன்லேயே காமிச்சிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதே பேப்பர்னா இந்த யூடிஎஸ் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், டிக்கெட் கவுண்டரில் கொடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணதை காமிச்சு பேப்பரில் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கிக்கணும். பெரும்பாலும் வந்து பேப்பர்லெஸ் போகிறதே இதில் பெட்ரு. இப்போ பேப்பர்லெஸ் சூஸ் பண்ணோன்னா கீழே வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்து எங்கே போகலான்னா, விருதுநகர்ன்றது ஒரு உதாரணத்தை கொடுத்தோம்னா, அதுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விருதுநகருக்கு அடுத்து எங்கெங்கே எப்போ ட்ரெயின் இருக்குது அப்படின்ற டைமிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கெட் ஃபேன்ற கொடுத்துருப்பாங்க. இந்த கெட் ஃபேன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன ட்ரெயின்லாம் அடுத்து இருக்குன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணலாம் அடுத்த கட்டமாக. கெட் ஃபேர் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போனோம்னா, நார்மல் டிக்கெட் புக்கிங்கில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறோம், அதில் அடல்ட் எத்தனை பேர், சைல்டு எத்தனை பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து டிக்கெட் டைப் வந்து ஜேர்னி, ட்ரெயின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் ஃபாஸ்ட்டு, பேசஞ்சரு, நார்மல் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் எதில் நம்ம போகிறோன்றதை நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக செகண்ட் கிளாஸ் இருக்கும். தேர்ட் வந்து பேமெண்ட் டைப். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நெட் பேங்கிங் மூலமாக ஜிபே, யூபிஐ ஆப்பு, அதுக்கடுத்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஃபால்ட்டாக வந்து நம்ம வேலட் இதில் இருக்குது. வேலட் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எது தேவைன்றதை சூஸ் பண்ணிவிட்டு டிக்கெட் ஃபேர் வந்து எவ்வளோன்ற கொடுத்துருப்பாங்க. புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அதில் வந்து நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி டிக்கெட் இருந்து எடுத்துக்கலாம். டிக்கெட் இப்போ புக் பண்ணிட்டோம். புக் பண்ண டிக்கெட் எங்கே இருக்குன்னா, முன்னாடி வந்தோன்னா இதில் வந்து ஷோ டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நம்ம புக் பண்ண டிக்கெட் இருக்கும். அதை நம்ம வந்து டிடிஆர்ட்ட காமிச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ்க்கு. பேப்பரில் புக் பண்ணிங்கன்னா இதே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், புக் பண்ண அந்த இதை எடுத்துகிட்டு போய் டிக்கெட் கவுண்டரில் காமிச்சு டிக்கெட் வாங்கிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கியூஆர் புக்கிங், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட் இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்கும். கியூஆர் புக்கிங்னா என்னென்னா, இப்போ இந்த டிக்கெட் வந்து எப்படி பண்ணணும்னா, பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருந்து நம்மளால் புக் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஒருவேளை நம்ம பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் இருக்கோம், சில நேரங்களில் வந்து நான் ஜேர்னி டிக்கெட் வந்து ஒர்க் ஆகலை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கும்போது ஜிபிஎஸ் ப்ராப்ளம்லாம் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் எதுக்காகவே வந்து கியூஆர் பார்கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்கோடை போய் ஸ்கேன் பண்ணி இதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதே போல் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் சீசன் டிக்கெட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் டிக்கெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே புக் பண்ண டிக்கெட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஷோ டிக்கெட் வந்து ஏற்கனவே சொன்னேன், புக் பண்ண டிக்கெட்டை இதில் போய் ஷோ பண்ணி டிடிஆர் வந்தாலும் காமிச்சிக்கலாம். வேலட் வந்து என்னென்னா, வேலட் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலுங்கிறது நம்மளோட ப்ரொஃபைலாக இருக்கும். டிரான்சாக்ஷனுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டிரான்சாக்ஷன் இதில் பண்ணியிருக்கோன்ற ஆப்ஷன் இதில் பார்த்துக்கலாம். இந்த யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண போகும்போது நீங்க போற ஸ்டேஷன் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்குன்னா நீங்க 3 நாளைக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்டை வந்து அட்வான்ஸா புக் பண்ணிக்கலாம். இதே 200 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து டிக்கெட்டை அட்வான்ஸா புக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது முன்னாடிலாம் நிறைய கண்டிஷன் இருந்தது. பிளாட்ஃபார்ம் பக்கத்துல இருந்து டிக்கெட் எடுக்க முடியாது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனோட 2 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அதை சுற்றி 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க இருந்து வேணாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம அடுத்த ட்ரெயின் வந்து ஏற போறோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம்னா வீட்லயே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ட்ரெயின் ஏறதுக்கு வீட்டில் கிளம்பும் போதே அதுக்கான டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டு போய் ஸ்டேஷன் போய் நேரா ட்ரெயின் மட்டும் ஏறுற மாதிரி வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. அதனால அடுத்த முறை யூஆர்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போய் ஸ்டேஷன்ல லைன்ல நின்று டிக்கெட் எடுக்காம இந்த ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணுங்க.